அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மு அறவொளி, கேரியர் கவுன்சிலர். வாட் நெக்ஸ்ட் என்ற இந்த யூடியூப் சேனலில் கேரியர் கைடன்ஸ் சீரீஸில் ஒவ்வொரு வீடியோவை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ 10th or +2க்கு அப்புறமா பேராமெடிக்கல் கோர்சஸ் அப்படின்னு ஒரு கோர்சஸ் இருக்குது. நிறைய மருத்துவம் சம்மந்தமான கோர்சஸ். அது என்னென்ன கோர்சஸ் இருக்குது, அதில் நம்ம எப்படி ஜாயின் பண்ணுறதுங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேராமெடிக்கல் கோர்சஸ் அப்படிங்கிறது என்னென்னா, நீங்கள் இந்த கோர்சஸ் முடித்ததுக்கப்புறமா மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ், அது டாக்டராக இருக்கலாம், இல்லை மருத்துவத்துறையில் ஒரு ஆராய்ச்சியாளராக இருக்கலாம், அவங்களுக்கு நீங்கள் ஒரு உதவியாளராக போவீங்க. எந்தெந்த இதில் உதவி செய்வீங்கன்னா, அவங்களோட டயக்னோசிஸ் சிஸ்டத்தில், ட்ரீட்மெண்ட்டில், ரீஹாபிலிட்டேஷன், இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்வதற்கு போவீங்க. இதில் என்னென்ன விதமான கோர்சஸ் இருக்குது அப்படின்னா, அடிப்படையில் 2 விதமான கோர்சஸ் இருக்குது. ஒன்று சர்டிஃபிகேட் கோர்சஸ், இன்னொன்று டிப்ளமா கோர்சஸ். சர்டிஃபிகேட் கோர்சஸ் அப்படிங்கிறது நார்மலாக 6 months to 2 years தான் இருக்கும். டிப்ளமா கோர்சஸ்ங்கிறது 1 to 3 years கோர்சஸ். இப்போ சர்டிஃபிகேட் கோர்சஸ்னால் என்னென்னு பார்ப்போம். சர்டிஃபிகேட் இன் ஃபிசியோதெரபி, சர்டிஃபிகேட் இன் டெக்னீஷியன் ஆர் லேப் அசிஸ்டன்ட், certificate in medical laboratory technology, certificate in ECG and CT scan technician, certificate in dialysis technician, certificate in home based health care, certificate in nursing care assistant, certificate in HIV and family education. அதே மாதிரி இங்கே டிப்ளமா கோர்சஸ்க்கு வந்தீங்கன்னா, டிப்ளமா இன் கைனகாலஜி அண்ட் ஆப்ஸ்டட்ரிக்ஸ். ஆக்சுவலாக ஆப்ஸ்டட்ரிக்ஸ்னால் என்னென்னா, ஒரு பெண் கருவுற்ற காலத்திலேருந்து குழந்தை பிறப்பு, அப்புறம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா உள்ள காலத்தில் அந்த பெண்ணுக்குரிய அனைத்து மருத்துவ வசதிகளையும் செய்து தருவது தான் ஆப்ஸ்டட்ரிக்ஸ். கைனகாலஜிங்கிறவங்க பெண்ணோட குழந்தை பேர் சம்பந்தமான அனைத்து விதமான விஷயங்களையும் பார்க்குறவங்க தான் கைனகாலஜி. அப்புறம் டிப்ளமா இன் சைல்டு ஹெல்த், டிப்ளமா இன் ஆர்த்தோபீடிக்ஸ், எலும்பு தசை சம்பந்தமான நோய்களை பார்க்குறவங்க. டிப்ளமா இன் ஆப்டோமெட்ரிக், கண் பார்வை சம்பந்தமானது. டிப்ளமா இன் ஓடி டெக்னீஷியன், ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன். டிப்ளமா இன் டெர்மட்டாலஜி, வெனராலஜி அண்ட் லெப்ரசி, இது தோல் சம்பந்தமானது. டிப்ளமா இன் கிளினிக்கல் ரிசர்ச், டிப்ளமா இன் நர்சிங் கேர் அசிஸ்டண்ட், டிப்ளமா இன் ரூரல் ஹெல்த் கேர், டிப்ளமா இன் மெடிக்கல் ரெக்கார்ட் டெக்னாலஜி. மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதை பார்த்துக்கிறதுக்கு ஒரு டெக்னீஷியன், அதுக்கு ஒரு டிப்ளமா இருக்குது. இது மட்டும்தான் டிப்ளமா கோர்சஸ் ஆனால் இன்னும் நிறைய இருக்குது. அதுமாதிரி சர்டிஃபிகேட் கோர்சஸ் நிறையா இருக்குது. நான் இங்கே முக்கியமான கோர்சஸ் மட்டும் இங்கே கொடுத்துருக்குறேன். மேலும் உங்களுக்கு இது சம்மந்தமான தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். இது எப்படி அப்ளை பண்ணுறது என்ன அப்படிங்கிற விவரங்களை உங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.